Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு யூசுவலான வீடியோ கண்டென்ட் இல்லாம ஒரு புதுசா ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் ரெண்டு புக் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த புக் ரெண்டுத்தையுமே நான் படிச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சோ எனக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பவர் ஆஃப் செல்ஃப் பிலீஃப் அண்ட் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் இதுல எல்லாத்துலயுமே எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கை இருக்கு. சோ அது பேஸ் பண்ண புக்ஸ் தான் நான் ஜென்ரலாவே நான் படிப்பேன். இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் புக் நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த புக் படிச்சீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம்திங், உங்களுக்கு மென்டலி லோவா ஃபீல் பண்றீங்க, இல்ல யூ ஆர் நாட் டூயிங் ஓகே, இல்ல ஒரு பர்டிகுலர் திங்க வந்து எனக்கு அதுல சக்சீட் ஆகணும், அது எப்படி ஆகுறதுன்னு எனக்கு தெரியல, ஆர் ஹவு டு ஃபீல் செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஆர் ஹவு டு ஹீல் யோர் செல்ஃப், ஹவு டு அக்செப்ட் யோர் செல்ஃப், ஹவு டு அக்னாலேஜ். அதாவது நமக்குள்ள நிறைய டிஃப்ரெண்டான ஃபேஸஸ் இருக்கும், கரெக்டா? அது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம மைண்ட் லெவல்ல எப்படி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நம்ம மைண்ட்ல எவ்வளோ பவர் இருக்கு, நம்ம நினைக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும். நம்ம மைண்டும் நம்ம திங்கிங்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் லைஃப்ல பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டா இருந்ததுன்னா நம்மளால இதை அச்சீவ் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு நினைச்ச விஷயத்தை கூட நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற புக்கு தான் இது. இது என்ன புக் அப்படின்னா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம வெளியே இருந்து பவரை தேடிட்டு இருக்கோம், அதெல்லாம் இல்ல, உன் மைண்ட்ல தான் அது எல்லாமே இருக்கு. முதல்ல உன் மைண்டை சரி பண்ணு, நீ நினைச்சதை விட உன்னால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட டாக்டர் ஜோசப் மர்ஃபி இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. இதுல ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் நிறைய டெக்னிக்ஸ், அதாவது உங்க கல்யாணத்தை நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஒரு பார்ட்னரை நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அதை எப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க வாழ்க்கையில அதை உள்ள கொண்டு வரலாம், இல்ல உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு அதை எப்படி நீங்க மென்டலி மைண்ட் லெவல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து அதை எப்படி கியூர் பண்ணலாங்கிறது வரைக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் அவரோட பேஷன்ஸை வச்சே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாத்தையும் இந்த புக்ல வந்து கொடுத்திருக்காரு. ஸோ நான் வந்து இந்த புக் ஆரம்பிச்சப்போ ரொம்ப ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ வெரி பேட் ஃபேஸ், அ வெரி ஹார்ஷ் ஃபேஸ் ஆஃப் லைஃப். இந்த புக் படிச்சு முடிக்கும் பொழுது எனக்கு லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த புக்ல சொல்லியிருக்கிற டெக்னிக்ஸை வந்து நான் ஃபாலோ பண்றேன். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு இப்போ நடக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி, வை நாட், ஐ கேன் ஷேர் வித் மை ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்றேன். இன்னொரு புக் பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ திஸ் புக் இஸ் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ரிட்டன் பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour போன்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த புக்கை நீங்க படிச்சுட்டு தூங்குனீங்கன்னா your life will change. நீங்க அதை கம்ப்ளீட்டா பிலீவ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அதுக்கு நான் கேரண்டி சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, பட் ஓகே, நான் சொல்றேன், இந்த புக்கை படிங்க, உங்க லைஃப் மாறும் டெஃபினட்டா. பாய். அடுத்த வீடியோல அடுத்த புக் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்றேன். ஓகே.